ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு சுடி டாப் வந்து கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்துக்கிறேன், டோட்டல் ஹைட் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஹைட் வந்து 40 வந்தது. நான் 2 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கனால டோட்டலாகவே வந்துட்டு எனக்கு 40 இன்ச்சஸ் தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து நான் வச்சுக்கிறேன். எவ்வளோ ஹைட் வருதோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இப்போ ஹைட் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ 35 இன்ச்னா 35 மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஹைட் கரெக்டாக இருந்தனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 5.5 மார்க் பண்ணுறேன். அப்புறம் பக்க கழுத்து வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். மறுபடியும் ஆர்ம் ஹோலுக்கு 6.5 மார்க் பண்ணி செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போது நீங்கள் அப்பர் செஸ்ட் எடுக்கும்போது 32 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 4 இன்ச் ஆட் பண்ணி தான் வந்து அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எனக்கு 32 இருக்குது, 28 இருந்தது. ஸோ 32 எடுத்தோன்னா வந்து எனக்கு 8 இன்ச் வரும். ப்ளஸ் வந்துட்டு 1.5 இன்ச் வந்து நம்ம உள்ள தையலுக்காக விடுறோம். எல்லாம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் லைன் இதான் செஸ்ட் லைனு. நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் ஹைட்டு, நம்ம வந்து வெயிஸ்ட் ஹைட் வந்துட்டு எவ்வளோ வருதோ எடுத்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஷேப் கொடுப்போம். நான் என்ன 15 வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் வந்துட்டு நான் 20 வைக்கிறேன். ஓப்பன் வந்து அந்த இடத்துல வர மாதிரி நான் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் 4ஆல் தான் டிவைட் பண்ணணும். இங்கே ஹிப்புக்கு வந்துட்டு அந்த சீட்டு அளவு எடுக்கணும். நம்ம வந்துட்டு எந்த ஓப்பன் வைக்கிறோம்ல அது சீட் அளவு எடுத்து தான் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை சீட் அளவு எடுத்து அதோட +2 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஹிப்புக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணுறேன். இப்போது இது எல்லாமே நான் ஜாயின் பண்ணுறேன். இதுதான் இந்த ஷேப் கொடுக்குறது. குர்த்திக்கு வந்து ஷேப் கொடுக்குறது நமக்கு ஷேப்பாக வரும். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது தான் அப்படியே இதை கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இந்த 1 இன்ச் மட்டும் இங்கே கொடுப்போம் ஓப்பன் கிட்ட. ஏன்னா 1 இன்ச்சில் தான் மடிச்சடிப்போம் நம்ம. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வைஸ் லைன், செஸ்ட் லைன், ஹிப் லைன்லாம் ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்கும். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆர்ம் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஆர்ம் ரவுண்ட் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆர்ம் ரவுண்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி இப்போது கட் பண்ணிக்கிறேன் நான் அந்த லைன்லேயே. ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் வந்து லைனிங் யூஸ் பண்ணல. ஸோ மேலே டாப் போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ்க்கு உங்களுக்கு லைனிங் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்துட்டு பாருங்கள், அதில் கட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சது. மெயின் கிளாத் எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தில் நாலாக மடித்து போட்டுக்கிறேன். மெயின் கிளாத்தை ஹைட் வச்சு பார்க்குறேன். எந்த பக்கம் மடித்து போட்டால் நமக்கு ஹைட்டு கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சு பார்க்குறேன். மெயின் கிளாத்தை நல்லா ஃபோல்ட் பண்ணி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். எப்பயுமே எந்த துணி கட் பண்ணினாலும் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுருக்கம் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அப்படி ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் அயர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்திங்கன்னா அயர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மடித்து போட்டு நீட்டாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த லைனிங்கை நான் அப்படியே மெயின் கிளாத் மேலே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். நான் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு கட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு எங்கேயோ சுருக்கம் ஏதாவது இருந்து கூட வந்து உங்களுக்கு கிளாத் பத்தாமல் போச்சுன்னா அந்த 1/2 இன்ச்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து கிட்டேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கட் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் வந்து நான் 16 இன்ச் வைக்கிறேன். அதனால் அது மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. 3/4 ஸ்லீவ்ஸ் வைக்கிறனால
வச்சுட்டு ஆம் ஹோல் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுவுமே வந்து நீங்கள் க்ராஸாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு கொஞ்சம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸை நான் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆம் ஹோலும் வந்து நான் செக் பண்ணிவிட்டு இப்போது 16 இன்ச் வேணும். அதுலேருந்து மேலேருந்து நான் கேப் ஹைட் வந்து 3.5 வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச் அலவன்ஸ் கொடுக்குறேன். அது அப்படியே கர்வாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் ட்ராயிங் ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் அதே மாதிரி சைடில் வந்துட்டு 5 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் செக் பண்ணலாம். 8 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடக்கிறதுக்கு. சின்ன ஷார்ட் ஸ்லீவாக இருந்துச்சு இந்த மாதிரி பென்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே வேணும், பர்ஃபெக்ட் மெத்தடில் ஃபார்முலா படி வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக காமனாக போட்டு எல்லோரும் கட் பண்ணுற மாதிரி. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபார்முலாஸ் படி எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாமே பண்ணுறது எல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டில் ஸ்டிச்சிங் வீடியோ.